Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வருடம் துவங்கத்திலிருந்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதையும் தாமதமாய் செய்ய போகிறதில்லை. ஆண்டவர் உடனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். He is not going to extend the days, but he is going to instant blessings. Hallelujah. உடனே ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் அப்படித்தான் செய்ய போகிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் தாமதித்து இருக்கிறார், இதுவரைக்கும் பொறுமையா இருந்திருக்கிறார். ஆனால் இந்த நாளிலே, இந்த நாள் முதல் கொண்டு, இந்த நிமிஷத்தின் முதல் கொண்டு ஆண்டவர் தீவிரமாய் நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? எசேக்கியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று. பாருங்க, தேவனுடைய வார்த்தை இனி தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமதிக்கிறார் நினைச்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வார்த்தை வருது. ஆண்டவர் ஆசீர்வாத தாமதிக்கிறான் சொல்றவர்களுக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வருது. ஐயோ, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே என்று சொல்றவருக்கு தீர்க்க தரிசனமா வருது. என்ன தீர்க்க தரிசனமா வார்த்தை? இனி ஆண்டவருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. இனி தேவனுடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. அதுதான் ஆண்டவர் பேசுறார். வாசிங்க திருப்பியா. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். பாருங்க, இது கர்த்தர் உரைக்கிறார். நான் சொல்றது நிறைவேறும் என்று சொல்றாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா நான் உங்ககிட்ட சொல்றேன், தீர்க்க தரிசியா சொல்றேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை இனி தாமதிப்பதில்லை. அவர் சொல்ற வார்த்தை ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டு அன்பு பிள்ளைகளிடத்துல தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். உங்க பிசினஸ் உடைய செழிப்பு இந்த நாளிலிருந்து ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். நீ வேலைக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தார். நீ எந்த இடத்துக்கு போகிறாயோ அந்த இடத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதமான வார்த்தை இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி நீ கவலைப்பட்டிருக்கிறாளா? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் தாமதிக்காமல் என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரோ அது ஒன்றும் தவறி போகாமல் பிசுறு இல்லாம அப்படியே நிறைவேற்ற போகிறார் கர்த்தர். இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். என் அன்பான தேவ பிள்ளைகளே, திருமணமாய் குழந்தை இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு குழந்தை பாக்கி தருவேன் என்று வாக்களித்த தேவன் இந்த நாளிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, திருமணம் ஆகவில்லை என்று ஜெபித்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும் என்று வாக்கு கொடுத்திருப்பாரானால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலிருந்து கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற அத்தனை வாக்கு தத்தங்களும் தீவிரித்து இறங்கும். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றால் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதிலிருந்து ஆசீர்வதிப்பார். என் அன்பானவர்களை, சோர்ந்து போயிடாதீங்க. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் அன்பு பிள்ளைகள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தை இனி தாமதிக்காமல் உடனே நடப்பதாக, இந்த நொடியிலிருந்து செயல்படுவதாக. தேவன் கொடுத்த அத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் அத்தனை வாக்குத்தத்தமான வார்த்தைகளும் ஒன்றும் தவறி போகாமல் இந்த நாள் முதல் கொண்டு அது செயலுக்கு உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். அமல் படுத்தும்படியா கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய மகிமை இறங்கினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை இறங்கினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சிறையிருப்பு மாற்றினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Hello, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க.
Facebook ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.